ஃப்ரெண்ட்ஸ், விஜய் அண்ணா பாவம் ஃப்ரெண்ட்ஸ். விஜய் அண்ணா பற்றி யோசிங்க. ஒரு மனுஷன் வாழ்க்கையில் எவ்வளோ அடி வாங்குவான். அவரை வளர விடுறாங்களா? நமக்காக ரோட்டில் நடு ரோட்டில் தீ மிதிச்சவரை, ரோட்டில் படுத்து உருண்டவரை, பிளாட்ஃபார்மில் தூங்கினவரை, சத்துணவு சாப்பிட்டவரை எவ்வளோ கொடுமைப்படுத்துறாங்க. ஒரு மனுஷன் வளரவே கூடாதா? முதல்ல கரூரை வச்சு அடித்தாங்க, அப்புறம் இதை வச்சு கிடிச்சாங்க, அப்புறம் அதை வச்சு மடித்தாங்க, இப்போ சொந்த பொண்டாட்டியை வச்சு விஜய் அண்ணாவை பிடிக்கிறாங்க. எங்கே பிடிக்கிறாங்க? எங்கெங்கேயோ பிடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். கொடுமை பண்ணுறாங்க. பாவம், அந்த மனுஷன் நமக்காகத்தானே என்ன பண்ணார்? ஒன்றும் பண்ணல, வீட்டில் இருந்தார். அவருக்கா இவ்வளோ கொடுமை? சோஷியல் மீடியா திறந்தா இதுதான், இந்த கர்மம் தான். ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், விஜயனா பாவம் ஃப்ரெண்ட்ஸ். அவர் சோகம் ஃப்ரெண்ட்ஸ், அவர் ஃபீலிங்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், அவர் தனிமை ஃப்ரெண்ட்ஸ். எனக்கேன யாரும் இல்லை பாட்டு பாடுறார் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கர்மம் தான். ஐயோ கன்றாவி, வீடியோ போட்டால் பரவாயில்ல, கிரிஞ்சு கர்மம், பூமருங்க, எல்லாத்துலேயும் மியூசிக்கு நானே அந்த மியூசிக் ஓடுது. விஜயண்ணா இப்போ தனியாக இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ். அவருக்கு யாருமே இல்லை, அவர் அடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஐயோ எல்லாத்துலேயும் பாட்டு. கருமம், ஒருத்தவங்க கூட மியூசிக் போடாமல் வீடியோ போகிறானே, பார்த்தா இரிட்டேட் ஆகுது. அந்த கருமத்தை தான் பார்க்குறேன். இப்போ ஒரு விஜயோட பர்சனல் விஷயம், இது குடும்ப பிரச்சனை. இதை நம்ம பேசக்கூடாது, அந்த நாகரிகம் புரியுது. இதை பார்க்குற ஒரு குழந்தைங்களோ அவங்க ஃபேமிலியோ பார்த்தா கஷ்டப்படுவாங்க. என்னப்பா என் குடும்ப மாற்ற ஆளுகாலு பேசுகிறீங்களே, தப்பு இல்லையா? உங்களுக்கு உறுத்தாதா? நீங்கள் ஐடியாலஜி பேசுகிறீங்களே, நீங்கள் பண்ணலாமான்னு கேட்பாங்க. அவங்ககிட்ட வருத்தம் தெரிவிச்சுக்கிறோம். எதுக்கு நம்ம பேசுகிறேன்னா, இது பர்சனல் மேட்டர், நீங்கள் பேசக்கூடாது, நீங்கள் அப்படியா, நாங்கள் இப்படியா, அவங்க கப்படியா அப்படின்னு பேசுகிற விஜய் ரசிகர்கள், டிவிக்கு தொண்டர்கள் சோஷியல் மீடியாவில் என்ன பேசுகிறாங்க? இது பர்சனல் மேட்டர்னா அவங்களும் பேசக்கூடாது. இல்லைன்னா பாதிக்கப்பட்டவங்க கூட இருக்கணும். இதில் பாதிக்கப்பட்டவங்க யார்? ஒரு அம்மா சொல்கிறாங்க, என் புருஷன் 4 வருஷமாக எனக்கு துரோகம் பண்ணுறான், வேற ஒரு நடிகை கூட இருக்கிறான், நான் சொல்லி பார்த்தேன் கேட்கல, அவர் மன ரீதியாக பாதிக்கப்பட்டவர், குடும்பத்துக்கு குழந்தைக்கு அசிங்கமாக இருக்குது, எனக்கு விவாகரத்து வேணும்னு அவங்க பாதிக்கப்பட்டவங்க கோர்ட்டில் போய் முறையிடுறாங்க. அது கேஸ் ஆகுது. ஒரு அரசியல் கட்சியில் தொண்டராக இருக்கிறவன், பொறுப்பில் இருக்கிறவன், விஜய் ரசிகராக இருக்கிறவன், நேர்மை நியாயத்தை பேசுகிறவன் ஒன்று பாதிக்கப்பட்டவங்க கூட இருக்கணும், இல்லைன்னா அதை கடந்து போகணும். ஆனால் விஜய் ரசிகர்கள், டிவிக்கு தொண்டர்கள் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? பாதிக்கப்பட்ட விஜய் அவரோட மனைவி சங்கீதா அவங்கள ரொம்ப கேவலமா சொல்ல கூசக்கூடிய வார்த்தையை வச்சு சோஷியல் மீடியா எழுதுறானு பேசுறானு. அவங்க பாதிக்கப்பட்டவனுங்க. விஜயண்ணாவுக்கு விசுவாசத்தை தெரிவிக்கிறாங்க. விஜயண்ணா உங்களுக்கு விசுவாசமா இருக்கிறேன்னு உங்க பொண்டாட்டி குடும்பமா திட்டுன்னு மாணவரே திட்டுறானுங்க. இதை பார்க்குற விஜயோட குழந்தைங்க, அவங்க ஃபேமிலி கஷ்டப்பட மாட்டாங்களா? கொடுமை அனுபவிப்பாங்க. என்னடா பாதிக்கப்பட்டுக்கிறேன், எங்கள் அம்மா போய் கோர்ட்டில் கேஸ் கொடுத்துக்கிறாங்க. அவங்க எதிராளிங்க, எங்கள் அப்பனுக்கு பிடிக்காதவனுங்க, அவனுங்க பேசுகிறானுங்க. நீங்கள் எங்கள் அப்பன் கட்சிக்காரன் தானடா, எங்கள் அப்பனோட நீங்கள் இதுதானே ஃபேன்ஸ் தானடா, நீங்கள் எதிராக எங்கள் அம்மாவை திட்டுறீங்கன்னு ஃபீல் பண்ணுவாங்களா மாட்டாங்களா? பாதிக்கப்பட்டவங்க கூட இல்லாமல் அவங்கள கொடுமைப்படுத்திக்கின்னு அசிங்கமாக பேசிக்கின்னு அவங்கள டிஎம்கே டிஎம்கே அவங்களுக்கு இது பண்ணுதான், அது பண்ணுதான். ஏன்னா அவங்க சாவுக்கு போனாங்களாம். விஜய் எல்லாத்துக்கும் தான் போயிட்டு வந்தார். அப்போ எல்லாத்தோட இதுவும் அவரு அடைச்சே. ஒரு வீடியோ பார்க்க முடியுதா? மியூசிக்கை போட்டு ஏதோ விஜயண்ணா பாதிக்கப்பட்டார், அவர் தான் நான் தனியாக இருக்கிறேன், நான் டிவைஸ் கேட்டிருக்கேன், எனக்கு யாருமே இல்லை, என்னை விட்டு போயிட்டாங்கன்னு அவர் ஏதோ வேதனைப்பட்டு வீடியோ போட்ட மாதிரி இருக்கு. விஜயண்ணா இல்லை கன்றாய் மியூசிக் தாண்டா. எவன் வீடியோ போட்டாலும் மியூசிக்கு கருமத்தை எடுத்து போடக்கூட முடியல. அதுலேயும் முக்கியமாக ஒருத்தவங்க இருக்கிறாங்க. யார் தெரியுமா? பகாசுரன் படத்தின் ஹீரோயின். இல்லை, முக்கியமான ரோல். அந்த ரோலுக்கு அவங்களுக்கு ஆஸ்கார் கிடைச்சிருக்கணும், அட்லீஸ்ட் தேசிய விருதாக கிடைச்சிருக்கணும். கருமை எதை கன்றாய் விருதாக கொடுத்துருக்கலாம், ஒன்றுமே கொடுக்கல. உயிரை கொடுத்து நடிச்சாங்க. உண்மை அந்த அம்மா உயிரை கொடுத்து நடிச்சாங்க. தலைகீழ தொங்குனாங்க, அப்படி நடிச்சாங்க, இப்படி சூப்பராக நடிச்சிருப்பாங்க. எனக்கு பிடிக்கும், அந்த படம் ரொம்ப பிடிக்கும், அந்த டைரக்டர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த டைரக்ஷனில் நடித்த இந்த அம்மாவுக்கு எவ்வளோ அறிவு இருக்குமோ அந்த அறிவு எனக்கு பிடிக்கும். அறிவாளித்தனமாக பேசுவாங்க, சூப்பராக பேசுவாங்க. அந்த படத்தில் ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாங்க. கரெக்டு. மோகன்ஜி படத்தில் நடித்தவங்களும் இவ்வளோதான் அறிவு இருக்கணும். அவங்க பேசுகிறாங்க பாரு, அறிவாளித்தனமா. அந்த அறிவு தான் எனக்கு பிடிச்சது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த நேஷனல் அவார்டு வின்னிங் ஆகாத ஆக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த நியூஸ் உண்மையா பொய்யாலாம் எங்களுக்கு தெரியாது. சூப்பர். இப்படிதான் நாகரிகமாக பேசணும். உண்மையோ பொய்யோ அவங்களுக்கு தெரியாதனால அவங்க அதை பற்றி பேச மாட்டாங்க. அவங்க நாகரிகமானவங்க. அவங்க வீடியோ போட்டு நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் உற்சாகமாக இருக்கணும், நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நமக்கு அட்வைஸ் கொடுத்து நம்ம சமுதாயத்தை முன்னேற்றம் செய்ததில் முக்கியமானவர்கள் இவர்கள். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது உண்மையா பொய்யா தெரியாது, நான் ஊருக்கே உபதேசம் பண்ணுறவங்க, அப்போ நான் உபதேசம் கரெக்டாக பண்ணுவேன், உண்மையா பொய்யா தெரியாதனால நான் பேச மாட்டேன் அப்படி சொல்ல மாட்டாங்க. உண்மையா பொய்யா தெரியாது. ஒருவேளை உண்மையாக இருந்தால் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பகாசுரன். அது ஒருவேளை உண்மையா இருக்கக்கூடிய பட்சத்தில் உண்மையா இருக்கும் பட்சத்தில் அது உண்மையா இருந்தா அவங்க கேஸ் கொடுத்தது சரிதான், விஜயண்ணாவை தண்டிக்கணும். இல்லை விஜயண்ணா நீங்கள் நாகரிகமாக இதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு வேண்டியதை செஞ்சு டீசெண்டாக ஒதுங்கணும். இப்படியாப்பட்ட நல்ல அறிவுரைகளை அவங்க கூறுவார்கள் என்று நினைத்தேன்.
நினைத்தேன் வந்தாய் படம் கூட நல்லா இருக்கும். ஒரு வேளை உண்மையா இருக்கக்கூடிய பட்சத்துல அண்ணி நீங்க இதை பண்ணிருக்க கூடாது, அண்ணி நீங்க இதை பண்ணிருக்க கூடாது. பாத்தீங்களா? இதான் விஜய் ரசிகர்கள், டிவிக்கு தொண்டர்கள், டிவிக்கு ஆதரவாளர்கள், பகாசூரன் ஹீரோயின் அவங்களோட எண்ணம். இதனால தான் நம்ம இதை பேசுறோம். அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அண்ணி நீங்க அதை பண்ணியிருக்க கூடாது, உண்மையா இருந்தா ஏன் பண்றீங்க, பொறுத்துங்க இருங்க, அட்ஜஸ்ட் பண்ணுங்க. அட்ஜஸ்ட் பண்ணி தானே வாங்கணும் ஒரு பொண்ணுன்னா. அப்புறம் அவங்களுக்கு அதுதானே முக்கியம். அட்ஜஸ்ட் பண்ணாதானே உங்களுக்கு மாங்கல்யம் தந்துனா அது இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணாலும் டிவோர்ஸ் பண்ண, ஐயோ நீங்கள் பொறுத்துக்கணும், நீங்கள் சுருக்கருக்கு இருக்கணும். ஐயோ உண்மையாக இருந்தாலும் நீங்கள் வந்து அப்படி பண்ணியிருக்க கூடாது. நீ என்ன நீ போய் டிவோர்ஸ் கேட்குறீங்க, கோர்ட்டில் கேஸ் கொடுக்குறீங்க. கரெக்டுக்கா, சூப்பர்க்கா. அதாவது உங்கள் தங்கச்சி, உங்கள் அக்கா, உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க, உங்கள் பொண்ணு ஃப்யூச்சரில் என்ன வேணா இருக்கட்டும், பொண்ணோ பையனோ எதா வேணா இருக்கட்டுமே, உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க ஒரு பொண்ணாக இருக்கிறாங்க வச்சுங்க. அவங்கள வந்து ஒரு பையன் ஏமாத்துறான், கூட இருக்கும்போதே வேற ஒருத்தவங்க கூட இருக்கிறான், சொல்லி பார்த்து கேட்கல, அவங்க கிட்ட போய் சொல்லிங்களா? என்னதான் உண்மையாக இருந்தாலும் நீங்கள் அதை பண்ணக்கூடாது. தங்கச்சி, அக்கா, பொண்ணு சொல்ல முடியுமா? சொல்லலாமா? இது அசிங்கமா இல்லையா? அது ஒரு பெண் சொல்கிறாங்கப்பா. காலங்காலமாக இதை சொல்லி தானே எப்படியா இருந்தாலும் ஆம்பளை அப்படி தான் இருப்பான். நீ அப்படியே பொறுத்துக்கணும் போகணுமா? என்னதான் உண்மையாக இருந்தாலும் நீ வந்து பொறுத்துக்கணும். அதை இப்படி பண்ணிடக்கூடாது. மனானலே மங்கையன் காக்கியம்னு இது பாக்கியம்னு கேள்விப்பட்டது இல்லையா? இல்லை, அதை தான் சொல்ல வராங்க. இதைத்தான் டிவிக்கே தற்கூரி கும்பல் சுற்றி சுற்றி சொல்லினுக்குது. இதைத்தான் டிவிக்கே ஆதரவாளர்களும் டிவிக்கே தொண்டர்களும் சுற்றி சுற்றி சொல்லுங்கிறாங்க. என்னதான் உண்மையாக இருந்தாலும் நீங்கள் அதை பண்ணிடக்கூடாது. இல்லை, ஐயோ அப்பா பார்த்துங்க. பொது கருத்து பேசுகிறவங்க, மக்களுக்கு அட்வைஸ் பண்ணுறவங்க விஜய் கிட்ட போனதும், விஜய் கிட்ட இல்லை, இவர் மோகன்ஜி படத்தில் நடிச்சுட்டு அப்புறம் விஜய் கிட்ட வந்ததுனால என்னதான் பொது கருத்து மக்களுக்கு அட்வைஸ் பண்ணாலும் தன்னோட அறிவு அந்த அளவுக்கு உயர்ந்துடும். என்னதான் உண்மையாக இருந்தாலும் நீங்கள் இதை பண்ணியிருக்க கூடாது. அண்ணனுக்கு துரோகம் பண்ணீங்க, அண்ணியா பண்ணாங்க, அண்ணன் துரோகம் பண்ணாரு, அண்ணி வந்து எனக்கு விவாகரத்து வேணும், நான் விடுதலை வேணும், நான் தனியாக வாழ போகிறேன் அப்படின்னு கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க. விவாகரத்து வந்து நினச்ச உடனே அவங்கள எடுத்துக்கிறது இல்லை, கோர்ட்டு கொடுக்கணும், கோர்ட்டுக்கு தான் போய் ஆகணும். அதைத்தானே செஞ்சாங்க. அதுக்கு என்ன இருந்தாலும் நீங்கள் பண்ணிடக்கூடாது. அண்ணி இப்படி பேசுகிறாங்க. இதை பார்க்குற விஜய் ஃபேமிலி, விஜய் குழந்தைங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்களே, இதை பார்க்குறாங்க சங்கீதா அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்களே. அப்போ இவங்க அவங்களுக்கு எதிராக பேசுகிறப்ப நம்ம ஆதரவாக பேசுகிறோம். நம்ம வந்து அவங்க சங்கீதா கூட இருக்கிறோம், அவங்க வந்து கேஸ் கொடுத்துக்கிறாங்க. அவங்கள யாரெல்லாம் தப்பாக பேசுகிறாங்களோ அவங்க நம்ம தப்பாக பேசலை, அவங்க நம்ம சரியாக பேசுகிறோம். ஆஹா, இதாண்டா விஜய் ரசிகர், இதாண்டா வந்து இந்த கூட்டம் நான் மாரி அறிவாளி, அப்பா ரொம்ப நல்லவனோடா, மியூசிக் போட்டு கருமத்தை இந்த கன்றாவி தான் சுற்றி சுற்றி பேசியிருக்கிறானுங்க. ஐய செக். இதில் ஒரு அக்கா, ஆஹா அட்டகாசம் மனுஷி, ஐயோயோ மிரண்டு போயிட்டேன். அப்படிதான் பேசணும். அவங்க தானே தமிழ்நாட்டுக்கு தேவையான ஒரு அக்கா. அப்படிதான் இருக்கணும். ஒரு தலைவர் வந்து தோன்றிருந்தா அப்படிதான் சப்போர்ட் பண்ணும். நாங்கள் 1000 அக்கா இருக்கிறோம், 1000 தங்கச்சி இருக்கிறோம், ஏன் எது பொண்டாட்டியாக கூட இருப்போம். என்னங்க இது, அக்காவாக இருப்பீங்க, தங்கச்சியாக இருப்பீங்க, டக்குன்னு எப்படி பொண்டாட்டியாக மாறுவீங்க? முறை இடிக்குது. அக்கா தங்கச்சி எப்படி டக்குன்னு பொண்டாட்டியாக முடியும்? தப்பாக இருக்குது. நமக்கு அது இல்லை. நீங்கள் பார்ப்பீங்களா, அக்கா தங்கச்சி வேறு, பொண்டாட்டி வேறு. நாங்கள் 1000 அக்காவாக இருப்போம், 1000 தங்கச்சியாக இருப்போம், நாங்கள் பொண்டாட்டியாக கூட இருப்போம். அதுக்கு அந்த மனுஷன் ஏற்றுக்கணுமே. இல்லை சொல்ல வரேன், நீங்கள் சாதாரணமாக பொண்டாட்டினா அவர் ஏற்றுப்பாரா? தெரியல, ஏற்றுப்பாரான்னு எனக்கு தெரியல. நான் என்னமோ நினச்சினுக்கிறேன் அவரை பற்றி எனக்கு என்ன தெரியும். பொண்டாட்டியாக இருப்போம்மா, என்னங்க இதெல்லாம் பேச்சா? உங்கள் ஃபேமிலியில் இதை பார்த்தா சந்தோஷப்படுவாங்களே? இல்லை இந்த சமுதாயத்தில் பொது வெளியில் இப்படி தான் பேசணுமா? விஜய் அண்ணா மேலே தப்பு இருக்காது, அவர் பார்த்துட்டு வரட்டுங்க, பர்சனலாக பேசாதீங்க. உங்களுக்கு அசிங்கமாக இல்லையா? இதில் ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அந்த பெண் மனசு கஷ்டப்படாதா? அந்த பெண் கூட சப்போர்ட்டாக இருக்கணும்னு பெண்கள் பேசணும். எல்லாரும் அப்படி தான் பேசணும், பெண்கள் மட்டும் இல்லை, எல்லாரும் அப்படி தான் பேசணும். ஆனால் நாங்கள் 1000 அக்கா இருக்கிறோம், 1000 தங்கச்சி இருக்கிறோம், ஏன் பொண்டாட்டியாக கூட இருப்பான்? உங்களுக்கு என்ன நீங்கள் என்னங்க இப்படி பேசுகிறீங்க? இப்படிலாம் பேசலாமா? தப்பு இல்லையா? அப்படி இல்லாமல் இருக்கிறது அந்த அம்மாவுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும். பேசாதீங்க. ஒரு பெண்கள் வந்து இது ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லணும், இதெல்லாம் பேசாதீங்க, பொதுவெளியில் பேசாதீங்க, அந்த அம்மா மனசு கஷ்டப்படும், இதை கடந்து போங்க, வேறு எதாவது அரசியல் பேசுங்க, அப்படி பேசணும். பொண்டாட்டியாக இருப்பான், நான் அப்படி பண்ணால் எல்லாரும் அப்படி சொல்லுவாங்களா? இல்லை யோசிக்கிறேன், இல்லை ஒரு கற்பனைக்கு போகிறேன். கற்பனா சக்தி தானே எனக்கு அதிகமாக இருக்குது. அதில் வந்து அவனுக்கு சொல்கிற ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னா, விஜய் அண்ணாவாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆமாம், விஜய் அண்ணாவாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? 2021 ஒரு நடிகை கூட இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அப்புறம் 41 பேர் இறந்த பிறகு கடற்கடன்னு வீட்டுக்கு போய் வீட்டில் கதவு சாத்திக்கிட்டு ஃபோன் எடுத்து அப்படியே கபான்னு அடிச்சு 6-4 வீடியோ பார்க்குறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அதுக்கப்புறம் 4 நாள் கழிச்சு வீடியோ போடுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? எவ்வளோ கஷ்டம் விஜய்ண்ணா. என்ன விஜய்ண்ணா ரோட்ல தூங்குறாரு, என்ன அனாதையா சுற்றுறாரு? 41 பேர் இறந்தப்போ வீட்டுக்கு போயிட்டாரு. 2021 ஒரு நடிகை கூட அப்படின்னு அவங்க மனைவி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறாங்க. உண்மையாக பொய்யா தெரியல, அதுக்குள்ளே போக முடியாது. இன்னும் விஜய் அண்ணாவாக இருக்கிறது கஷ்டம். என்ன சோத்து வழி இல்லாமல் இருக்கிறாரா? என்னடா போட்டுக்கு துணி இல்லாமல் இருக்கிறாரா? இல்லை வீட்டில் அடித்து வெளில தோர்த்துட்டாங்களா? என்ன கஷ்டம்?
41 பேர் இறந்தப்போ ஹாஸ்பிட்டலில் அப்படியே பட்டினி கிடந்து 4 நாள் ஆஸ்பத்திரியில் பைத்தியம் முடிச்ச மாதிரி கிடந்தாரு. எதுக்கு எங்கே வந்தார்? அவராக இருக்கிறது கஷ்டமாமே. விஜய் அண்ணாவாக இருக்கிறது கஷ்டம். சொகுசா ஜாலியாக 2021 இது பண்ணிட்டு ஒவ்வொரு படம் முடிஞ்சது வெளிநாட்டில் போய் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அவர் தனியாக ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் இங்கே 41 பேர் செத்தான் நான் வீட்டுக்கு போயிட்டு எவன் செத்தா ஏன் வாழ்ந்தான் என்னன்னு நல்ல கண்ணு ஐயா சாவுக்கு போயிட்டு கூட ஒரு ப்ரெஸ்ஸை பார்த்து ஐயா பெரிய தலைவர் அவர் சாவுக்கு நான் வருந்துறேன் அதை கூட சொல்லலை. தெரிச்சு ஓடி ஜாலியாக அப்பாடா காரில் உக்காந்து அதை தாண்டி இவனு பெண்கள் விடுதலை பெண்களை பற்றி பேசுகிறானுங்க. ஒரு பெண் நிர்வாகி அவன் கட்சிக்காரனை காரை விட்டு ஏற்றிட்டு ஆமாம் கஷ்டம்தான். விஜய் அண்ணாவாக இருக்கிறது கஷ்டம், காரை வச்சு ஏற்றுறது கஷ்டம். என்னடா பேச்சு இதெல்லாம்? விஜய் அண்ணாவா இருக்கிறது ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ரொம்ப தானே அங்கேயும் ஒரு நடிகை கூட இது பண்ணணும், அப்புறம் வீட்டுக்கு வந்து பேசணும், அப்புறம் எப்படி அந்த மென்டல் ஸ்ட்ரெஸ், அப்புறம் நடிக்கணும், அப்புறம் கட்சிக்கு வரணும். ஒன்று வச்சுனே மெயின்டைன் பண்ண முடியல. 2-3 எப்படிப்பா கட்சியை சொன்னேன். விஜய் அண்ணாவா இருக்கிறது கஷ்டமா? விஜய் அண்ணா நல்லவர் தானே. இது குடும்ப பிரச்சனை, அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த மன கஷ்டம் விருப்பு வெறுப்பு அது அவங்க சார்ந்தது. அப்போ விஜய் அண்ணா தெளிவாக என்ன பண்ணியிருக்கணும்? நல்லவர் 2020 இப்படி இருக்கிற அவனுக்கு பிடிக்கலையாமா வீட்டில் குடும்பத்தில் உட்காந்து பேசணும். ஏன் நேற்று போய் பேசியிருக்கேன்னு தானே. அந்த மாதிரி டிசம்பரில் இதுமாரி பெட்டிஷனை கொடுக்குறாங்க. ஏன் நவம்பரில் உட்காந்து பேசலாம்ல? வீட்டில் உட்காந்து பேசலாம்ல? அது வீட்டில் இருக்கணுமே. விஜய் அண்ணா நல்லா பேசுவார், குட்டி கதை பேசுவார். அவங்க ஒய்ஃப் கிட்ட போய் ஒரு குட்டி கதை சொல்லி சரி பண்ணிடலாம்ல. ஒன்றா உட்காந்து பேசினா உட்காந்து தீராத பிரச்சனை ஏதாவது இருக்கா? உட்காந்து பேசியிருக்கலாம்ல. என்ன இது பேசல? 41 பேர் இறந்தப்ப வீட்டுக்கு தானே போனாரு. அப்போ வீட்டில் உட்காந்து ஒய்ஃப்ட்ட பேசிடலாம்ல. 41 பேர் இறந்துட்டாமா, ரொம்ப கஷ்டமா இருக்குமா? மனசை விட்டு ஒய்ஃப்ட்ட தானே பேச முடியும். வீட்டுக்கு போனா பேசலையா? வீட்டில் அவங்க இல்லையா? எங்கே போயிருப்பாங்க? என்ன ஆச்சு? என்ன ஆகிருக்கும்? ஏங்க விஜய் தான் நல்லவராச்சேங்க. அப்போ அவர் வீட்லேயே யாரும் ஒன்றா இல்லையா? அப்போ ஆல்ரெடி பிரச்சனையா? அப்போ அவங்க சொல்கிறதுலாம் உண்மையா? ஆமாம், அப்படி உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அண்ணி நீங்கள் அதை பண்ணியிருக்க கூடாது அண்ணி. விஜய் அண்ணா வாங்குறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? விஜய் அண்ணா ஐயோ ஜாலியாக இருந்துட்டு என்னன்னு சொல்கிறானுங்க பாரு. அந்த விஷயத்தில் ரொம்ப ஆழமாக போக விரும்பலைன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் ரொம்ப ஆழமாக போனதுனால நான் ஆழத்தை எடுக்கிறேன். அதை எடுத்து சொல்கிறேன், வேறு எதுவும் இல்லை. தனிப்பட்ட விவகாரத்தில் தலையை வைக்கக்கூடாது. விஜய் அண்ணா ஜெட்டியை எட்டி பார்க்குற மாரி ரொம்ப அருமையான கமெண்ட்லாம் பாஸ் பண்ணுறானுங்க. விஜய் அண்ணா ஜெட்டியை எப்படி எட்டி பார்க்கக்கூடாதோ நீங்கள் மற்றவன் ஜெட்டியை எட்டி பார்க்கக்கூடாது. நீங்கள் ஜெட்டிலே தலையை விட்டு ஆட்டுறப்ப நான் எட்டி பார்க்குறது என்ன தப்பு இருக்குன்னு வெளியே கேட்குறானுங்க. நான் அப்படி கிடையாது. நான் ஜெட்டினா எட்ட போயிடுவேன்பா. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, சரி கட்டின பொண்டாட்டி முதுல குத்திட்டாங்க. இப்படி ஏன் முதுல குத்துனாங்க? தப்பு பண்ணிட்டாங்க. முன்னாடி போய் நல்லா குத்துன்னு குத்திருக்கக்கூடாது. குத்தாமல் பேசி சரி பண்ணியிருக்கணும்னு சொல்ல வந்தேன், வேறு எதுவும் இல்லை. முதுகில் குத்திட்டாங்களா? 2021 ஒரு ஆள் முதுகில் இல்லையா கொடூரமாக அந்த மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். அவங்கள பற்றி யாராவது யோசிச்சாங்களா? கஷ்டப்பட்டவங்க பொறுத்து இருந்து கேஸ் கொடுத்துருக்குறாங்க. கேஸ் கொடுத்தது தப்பான். இவர் எப்படி ஜாலியாக இருந்தது ரைட்டான். அப்படி கேஸ் கொடுத்துட்டா முதுகில் குத்திட்டாங்கன்னு அர்த்தமா? இப்போ எத்தனையோ பேர் லவ் பண்ணுறாங்க, கல்யாணம் பண்ணுறாங்க. இப்படி கல்யாணம் பண்ணும்போது இல்லை லவ் பண்ணும்போது அஃபேர் வச்சுக்கினவன் நல்லவன். ஏன்டா அஃபேர் வச்சுக்கிட்டே உன்னை விட்டு நான் போகிறேன்னு சொல்கிறவங்க கெட்டவங்க. முதுகில் குத்துறீங்க. ஏன் என்ன முதுகில் குத்துற? கேர்ள் ஃப்ரெண்ட் நான் அஃபேர் தானே வச்சுக்கிட்டேன், அதுக்காக நீ விட்டு போகலாமா? எனக்கு அஃபேர் இருக்குன்னு சொல்லலாமா? என் முதுகில் குத்திட்டேன் அப்படி சொன்னால் எப்படி முட்டாள்தனமாக இருக்கும்? முட்டாள்தனம் இவங்களை பொறுத்தவரைக்கும் அது அறிவு. யார் வேணால் எத்தனை அஃபேர் வேணால் வச்சுக்கலாம். அதை தட்டி கேட்டால் நான் வெளியே போகிற டிவோர்ஸ் ஒன்றுன்னு சொன்னால் அது முதுகில் குத்துறது. இதாண்டா அவங்க சட்டை. என்னடா கருமம்? அவருக்கு விருப்பம், இவங்களுக்கு விருப்பம், புரிஞ்சு பிரிகிறது வேற. அதை நம்ம தலையிட முடியாது. 2 பேரும் மியூச்சுவலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பிரிகிறாங்கன்னா வேற. பல நடிகைகள் பல செலிபிரிட்டிலாம் அப்படி தானே பிரிகிறாங்க. அதெல்லாம் பேச முடியாதுல்ல. இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணால் பாதிக்கப்பட்ட கூட இல்லாமல் அவங்களே திட்டுறீங்க, அசிங்கமாக திட்டுறீங்க, என்னென்னமோ பேர் சொல்லி திட்டுறீங்க, வாயில் சொல்ல முடியல. அது சரியா? அப்போ நீங்கள் அவ்வளோ திட்டினா நான் விஜயண்ணாவை சப்போர்ட் பண்ணுவேன்ல. தமிழ்நாடே அழிக்குதுப்பா விஜயண்ணா. ஒரு ஒட்டுமொத்த தமிழ்நாடே சேர்ந்து விஜயண்ணாவை அழிக்கிறாங்க. எதுக்கு? 41 பேர் இறந்தாங்களோ அப்படி அழிக்கிறாங்க. யார் காரணம் இறந்தது? யாரோட மீட்டிங்கில் இறந்தாங்க? யார் மேலே எஃப்ஐஆர் இருக்குது? அதாங்க 41 பேர் இறந்தப்பையும் நீங்கள் அவர் அழிக்க பார்க்குறீங்க. அப்புறம் எஃப்ஐஆர் போட்டு சிபிஐ வழக்கோட அழிக்க பார்க்குறீங்க. அப்புறம் படத்தை தடை பண்ணி அழிக்க பார்க்குறீங்க. இப்போ சொந்த பொண்டாட்டியை விட்டு நீங்கள் விவாகரத்து வாங்க சொல்லி அழிக்க பார்க்குறீங்க. இதில் யாராவது தலையிட முடியுமா? 41 பேர் இறந்ததுக்கு யார் காரணம்? யாராவது எதாவது பண்ணாங்களா? இல்லை, சொல்ல முடியாது. எஃப்ஐஆர் உங்கள் ஆள் மேலே போட்டுக்கிறாங்க, சிபிஐ விசாரணை உங்கள் மேலே நடக்குது. அப்போ அந்த பழி யார் மேலேயும் போட முடியாது. படம் யார் ரிலீஸ் ஆகலைன்னா சென்சார் போர்டு பிரச்சனை. அப்புறம் கேஸ் போட்டிங்களே, கேஸை இன்னும் பிடுங்கிறதுக்கு வாபஸ் வாங்கிட்டீங்களா? அப்போ அதுலேயும் பழி யார் மேலேயும் போட முடியாது. இது குடும்ப பிரச்சனை. அவங்க ஒய்ஃப்கிட்ட போய் யாரும் சொல்ல முடியாது. நீங்கள் வாண்டடாக ஒரு பொய்யை சொல்லி
நீங்கள் வந்து இப்படி விவாகரத்து கொடுங்க அப்படின்னு யாரும் பர்சனலாக போய் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க சொல்கிறாங்க தெளிவாக 2021ன்றாங்க, அப்பத்துலேருந்தே இருக்குதுன்றாங்க. அப்போ அவங்க 2 பேரும் ஒன்றா இருந்தாங்களா இல்லையான்றது அவங்களுக்கு தான் தெரியும், 2 பேருக்கு தான் தெரியும், உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது. அப்போ அதுலேயும் யாரும் தலையிட முடியாது. இதில் எங்கே அந்த தமிழ்நாடு விஜய் நான் வகிக்குது? என்னயா இது 41 பேர் இறந்து வீட்டுக்கு போன மனுஷனுக்கா நீங்கள் பாவம் பார்க்குறீங்க? இப்போ கூட ஒரு மனுஷன் இறந்து போனார், அவரை கூட போய் பார்க்கல. யார் விட்டியாகவோ பாய் போட்டாகவோன்னு பழமொழி கேட்டிருக்கேன். யார் விட்டியாகவோ வீட்டில் போய் ஒழுவோம் அப்படின்னு நான் ஒன்று பண்ணுவேன் எங்கள் வீட்டில், அப்படி சொல்லுவாங்க. வேறு யாரை பற்றி நான் தப்பாக பேச மாட்டேன்ப்பா. எனக்கு நாகரிகம் தான் முக்கியம், டீசென்சியாக பேசணும். எப்போ பசங்க டீசென்சியாக மெயின்டைன் பண்ணணும். இது எல்லாத்த விட நடிகர் விஜயோட மனைவி மேலே போடுற பழி என்னென்னா, இவ்வளோ நடந்துச்சு இல்லைங்க, இப்போ போய் ஏன் சொல்கிறீங்க? ஏன் விஜய் என்ன வாழ்க்கையை கெடுக்குறீங்க? இதனால் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு ஐயோ ஆளுகாலு பேசுகிறாங்க பாருங்க. ஏன் இப்போ சொன்னியா? அது அவங்க இஷ்டம், பாதிக்கப்பட்டவங்க தான் தெரியும் வலி. அதை எப்போ சொல்லணும் சொல்லக்கூடாதுன்னு அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் அமைதியாக போங்க, கோர்ட்டில் போய் சந்திச்சுட்டு எங்கள் ஃபேமிலி மேட்ரு எங்களுக்குள்ளே பேசிக்கிறோன்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு போங்க. அதை விட்டு சில்லறத்தனமாக 25 ரூபா கொடுக்குறேன், நாங்கள் வந்து நான் பேசுகிறேன், நீங்கள் வந்து இப்படி பேசுங்க, ஆல்ரெடி பழி வாங்குறாங்க, டிஎம்கே தான் இது காரணம்னு சொல்லி பிளான் பண்ணி அசிங்கமான வேலை செய்கிறீங்க. விட்டுட்டு வேலையை பார்க்கலாம்ல. இவனெல்லாம் ஃபோன் பண்ணி நீங்கள் இதை பேசுங்க அதை பேசுங்கன்னு சொல்கிறதுக்கு பதிலாக விஜயனாக்கு ஃபோன் பண்ணி, விஜயனா விஷயம் பெருசாக போயினுக்குது, அன்றைக்கி ஃபோன் பண்ணி சமாதானப்படுத்துங்க, நேரில் கூப்பிட்டு பேசி இந்த வேலையை முடிங்க, எங்களுக்குள்ளே பேசிடணும்னு சொல்லிட்டு இமீடியட்டாக கோர்ட்டில் போய் பேசி வாபஸ் வாங்க வைங்க. அதை விஜயன்ட்ட சொல்ல வேண்டியது, விஜயனா செய்யுங்கண்ணா, நீங்கள் தான் நல்லவராச்சு, செய்ய வேண்டியது தானே, ஏன் செய்யலை? அதை விட்டுட்டு இந்த சில்லறைங்கெல்லாம் பேச விட்டு அந்த அம்மாவை அசிங்கப்படுத்திக்கின்னு இதில் வர அவங்க ஏன் முன்னாடி சொல்ல, ஏன் இப்போ சொல்கிறாங்க எலெக்ஷன் டைமில் அவர் பேரை கெடுக்குறது? என்ன கருமம் பேர் இருந்துச்சு கெடுக்கிறதுக்கு? 41 பேர் இறந்தப்போ ஓடி போனது என்னையா பேர்? இல்லை கேட்குறேன், 41 பேர் உங்கள் அக்கா தங்கச்சியா உங்கள் அண்ணன் தம்பியா உங்கள் அப்பா அம்மா இருந்தால் நீங்கள் அப்படி ஜாலியாக எடுத்துப்பீங்களா? ஓடி போகணுன்னு பேர் அப்படி உச்சத்தில் இருக்குது, அந்த பேரை வர கெடுக்குறாங்களாம். ஜனநாயகன் படம் வரல, சென்சார் போர்டு பிரச்சனை, கோர்ட்டில் கேஸை போட்டு எதுக்கு வாபஸ் வாங்கினீங்க? இன்னும் நல்ல பேரா அது? சூப்பர் பேரா, கேஸை போட்டுட்டு நல்ல வீரமாக வாபஸ் வாங்கின மாதிரி வீரமா? அது நல்ல பேரா? அது இல்லை பேரை கெடுக்குறாங்களாம். பாதிக்கப்பட்டவங்க வாயை மூணு இருந்தாலும் எல்லாரும் மறந்துருப்பாங்க. எதிராளி பேசுனதோட டிவியே காரணம் விஜய் ஆதரவாளர்னா அவன் பேசுனதாண்டா அதிகம். இதில் அந்த அம்மா வேறு அசிங்கமாக திட்டுறானுங்க. எப்போ சொன்னீங்க இப்போ சொன்னீங்கண்ணே போங்க, உங்கள் சொந்தக்காரங்க அக்கா தங்கச்சி இருப்பாங்க, அவங்களுக்கு யாரும் அவங்க புருஷன் எதாவது இந்த மாதிரி எதாவது பண்ணால், இப்போ சொல்லாத, அவர் நல்ல மூடில் இருக்காரு, எப்போ சொல்லாத, அவர் வாழ்க்கை கேட்டடாம், நீ அப்புறமா சொல்லுன்னு சொல்லுவீங்களே. எப்போ தோந்தோ சொல்லிட்டு போகிறாங்க, கூட தானே இருப்பீங்க. இல்லை அவர் எங்கள் அண்ணனுங்க நாங்கள் கருமம். இந்த கருமத்தெல்லாம் பார்த்து எனக்கு அப்படி பேச வருது, மியூசிக் ஓடுது மைண்டில். இதில் வேறு ஹலோ மிஸ்டர் எம்ஜிஸ் அவனை பார்த்தா வருது ஒரு கோவம். அதில் வேறு ஒருத்தவரான் கருமம் ரிவ்யூ பண்ணுற ஒரு கருமாந்தான், பேர சொல்ல கூட விரும்பல. நான் எங்கேயோ உட்காந்து அஜித் ஃபேமிலி இருக்கிறான் சம்மந்தமே இல்லாமல், இவனுக்கு வந்து பேச வந்துட்டானுங்க. ஏன் இப்போ சொன்னீங்க? எப்போ சொன்னேன்னடா, உண்மையாக போய் அதை சொல்லுங்கடா. அதை விட்டு இப்போ சொன்னீங்க எப்போ சொன்னீங்கன்னு. பெண்கள் பாதுகாப்பு தான் முக்கியம். காரை விட்டு ஏற்றுறான் ஒரு ஆள், சொந்த கட்சி நிர்வாகி மேலே காரை விட்டு ஏற்றுறான். பெண்கள் பாதுகாப்பு பற்றி அந்தாலும் பேசுகிறானே, அது நல்ல பேர் கெடுக்குறாங்களே. ஏன்னா சொந்த நிர்வாகியை காரை விட்டு ஏற்றுவானே, நின்று பேச மாட்டான். ரோட்டில் யாராவது நின்று கையை கட்டு நின்று இறங்கி பேசுகிற காலம் வந்து போச்சு. அரசியலுக்காக பண்ணுறாங்கன்னே வச்சுக்கலாம். அதை கூட பண்ண இது இல்லை. நல்ல பேரான் அவருக்கு, பெண்கள் பாதுகாப்பான். அடுத்து வந்து ஹேட்டர்ஸ் வந்து நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. நீங்கள் டிவிக்கே நீங்கள் வந்து தெளிவாக இருக்கும் யாருக்கு ஓட்டு பண்ணணுன்னு, அந்த நெகட்டிவில் நீங்கள் மாட்டிக்காதீங்க. ஹேட்டர்ஸ் நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்களா? இதில் என்ன கரும பாசிட்டிவ் இருக்குது? பாசிட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணுறது ஏன்? இன்னும் நெகட்டிவ் ஹேட்டர்ஸ் எங்கே ஸ்ப்ரெட் பண்ணாங்க? சொந்த மனைவி கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. அதில் என்ன ஹேட்டு, இன்னும் நெகட்டிவ் என்ன கருமத்தை ஸ்ப்ரெட் பண்ண முடியும்? பண்ணியிருக்கிறாங்க, பேசுகிறாங்க. நீங்கள் தான் அந்த அம்மாவுக்கு எதிராக நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க. அவங்க இந்த கட்சிக்காரங்க, இந்த கை கூலி, அவங்க இது அதுன்னு ரொம்ப அசிங்கமான வார்த்தையில் பேசுகிறீங்க. எவனாவது ஒருத்தனாவது விஜயனா கேட்டிங்களா? விஜயனா நீங்கள் ஒரு ஜாலியாக இருக்கும் பொழுது டெய்லி ஒன்றுன்னா ஸ்பெஷலாக இப்போ விதவிதமாவா சாப்பாடா? சோத்த சொன்னேன், விதவிதமாக சாப்பிடுவீங்கல்ல, நல்லா என்ஜாய். 2009 விஜயனா நீங்கள் ஒரு இதுண்ணா, நீங்கள் ஒரு அதுண்ணா யாராவது சொன்னீங்களா? சொல்லலை. இவங்கிட்ட வரீங்க, இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறாங்க. உண்மையாக பையான்னு பாருங்கள். விஜயனாக்கு ஃபோன் பண்ணுங்க. விஜயனா ஒரு தம்பியாக சொல்கிறேன்னா, ஒரு அண்ணனா சொல்கிறேன்னா, ஒரு அக்காவை சொல்கிறேன்னா, ஒரு தங்கச்சியாக சொல்கிறேன்னா, ஒரு பொண்டாட்டியாக சொல்கிறேன்னா, போய் பேசுங்கண்ணா, பேசி சால்வ் பண்ணுங்கண்ணா. வெளியே பேசுகிறாங்கன்னா அவமானமாக இருக்குண்ணா, அதை சொல்லுங்கள். இதில் வேறு நீங்கள் அவங்கள பார்த்தீங்களா, அந்த தலைவர் எப்படி இருந்தார், இந்த தலைவர் எப்படி, இந்த நடிகர் இப்படி, அந்த நடிகர் எப்படி, அவங்க ஃபேமிலியை நீங்கள் கேட்டிங்களா? அவங்க தான் டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. அவங்க மியூச்சுவலாக பேசி டிவோர்ஸ் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க? யாரோட மனைவி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க? எந்த தலைவரோட மனைவி? அதை யார் பேசாமல் விட்டுருக்கா? பேசியிருக்கிறாங்கல்ல. இப்போ இவங்க தான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, அதனால் பேசுகிறோம்.
கம்ப்ளைண்ட் பண்ணாங்க ஏன் பேசலாம்? 2 பேரும் மியூச்சுவலாக பிரிஞ்சுட்டாங்கன்னா அது அவங்க ஃபேமிலி மேட்ரு. அவங்க பிரிஞ்சு அவங்க வாழ்க்கையை பார்க்குறாங்க. இவர் பிரிஞ்சு 2021 விட்டதை கண்டினியூ பண்ணுறாரு. நாங்களும் விட்டுருவோம். அதை விட்டுட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு. இது வந்து நீங்கள் அவங்கள பார்த்தீங்களா இவங்கள பார்த்தீங்களா? சி பாட எட்ட கருமம். உங்களை என்னமோ நினச்சேன். இத்தனை நாளாக நான் விஜய் நான் சப்போர்ட் பண்ணதில்ல அது கொஞ்சம் ஏறிடுச்சு. இதில் ஒருத்தன் சொல்கிறான் இந்த லாவ் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. உண்மையான பாதிக்கப்பட்டவங்க யாருமே அந்த லாவை யூஸ் பண்ணுறதில்ல. பொய்யா பணக்காரங்க மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. அதாவது எந்தெந்த பெண்கள் பாதிக்கப்பட்டன்னு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களோ அவங்க மேலே திருப்பி வருது. நீங்கள் வந்து லாவை மிஸ்யூஸ் பண்ணுறீங்க, அவர் அப்படி பண்ணவே இல்லை, பண்ணவர் கூட நான் பண்ணலன்னு சொல்ல. இவனும் சொல்கிறானு விஜய் அப்படி பண்ணியிருக்க மாட்டவே மாட்டார், நான் நம்புகிறேன், விஜய் நான் கும்பிட்றேன் அப்படின்ற மாரி லாவை மிஸ்யூஸ் பண்ணுறாங்களா அந்த அம்மா. ஏன்னா அந்த ஆள் சரி கிடையாது, மனநல பாதிக்கப்பட்டவர், குடும்பத்துக்கு அசிங்கமாக இருக்குது, சொல்லி சொல்லி பார்த்து கேட்கல, அதனால் கோர்ட்டுக்கு வந்துட்டேன். அந்தம்மா நொந்து போயிருப்பாங்க, அவனை சந்தோஷமாக இருப்பாங்க. இப்போ அந்தம்மா பாவம் இல்லையா? அவங்க வாழ்க்கையில் என்ன பண்ணுவாங்க? 2 குழந்தைய வச்சு என்ன பண்ணுவாங்க? அடுத்த கட்டம் அவங்களுக்கு என்ன? அவங்க பாவம் இல்லையா? இவங்க வந்துட்டாங்க லாவை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. இப்படி கம்ப்ளைண்ட்டே பண்ணிடக்கூடாதா? கோர்ட்டுக்கே போயிடக்கூடாதா? பொறுத்துன்னு வாங்கணுமா? ஒரு பொண்ணு ஐயோ எத்தனை என்னங்க ஆம்பளை அப்படி தாங்க இருப்பான். அது ஒரு நடிகர் உச்சத்தை விட்டு வந்தவர், அவர் அப்படி தாங்க இருப்பார். 1க்கு 9 வச்சுருப்பார். அவர் வந்து எலெக்ஷன் வேறு நிற்க போகிறார். அந்த நேரத்தில் போய் சொல்கிறீங்க நீங்கள் பொத்தின்னு இருங்க, அட்ஜஸ்ட் பண்ணணும். பொம்பளைனா அடங்கி ஒடுங்கி வீட்டில் வாழறது இல்லையா? இப்போ இன்னும் கோர்ட் வாசல் இது பண்ணுற மெரிக்கிற, போலீஸ் ஸ்டேஷன் வாசல் மெரிக்கிற, குடும்ப மானத்தை வாங்குற. பொம்பளை பண்ணக்கூடாது. ஆம்பளை எத்தனை பண்ணோன்னா வச்சுக்கலாம். பொம்பளை வீட்டில் இருக்கணும், பொறுத்துன்னு இருக்கணும்னு எத்தனை காலத்துக்கு? இவ்வளோ பேர் நடிகர் தலைவர், அவர் மனைவிக்கு எந்த கதியா? அப்போ சாதாரண மக்கள் சாதாரண பெண்கள்லாம் என்ன ஆக போகிறாங்களோ? இதில் வந்து இவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க. இவங்க தான் பெண்கள் பாதுகாவலர் பொழுது. ஏன்னா பெண்களை பாதுகாக்கிறவங்க பெண்கள் கூட நிற்கணும். இப்போ இந்த அம்மா கூட நிற்கணும் இந்த கட்சி. விஜய் சொல்லணும் இந்த விஷயத்தை யாரும் பேசாதீங்க, அப்படி யாராவது பேசுறதுனா அவங்க கூட அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருங்க, அவங்க தான் பாவம், அவங்க தான் பெண், அவங்க தான் கஷ்டப்படுறாங்க, அவங்க கூட இருங்க அப்படின்னு விஜய் சொல்லிடணும். அவர் ஏன் சொல்ல போகிறார்? அவர் தான் ஆளை வச்சு நீங்கள் வந்து அவங்கள வந்து டிஎம்கே கைக்கூலின்னு சொல்லுங்கள், நீங்கள் வந்து இப்படி பேசுங்க அப்படி பேசுங்க, அவரே தான் ஆளை வச்சு பேசுகிறாரு. நான் சொல்ல ஆடியோ அப்புறம் எனக்கு பேசுகிற கர்மலாம் அப்படி தானே இருக்குது. அவர் வார்த்தை என் குடும்ப விஷயம் விட்டுருங்க, யாராவது சப்போர்ட் பண்ணால் அந்த அம்மாவுக்கு என் மனைவிக்கு ஆறுதலாக இருங்க, அவங்கள எதிர்த்து எதுவும் பேசாதீங்க, அவங்கள நான் ரொம்ப லவ் பண்ணுறேன், அவங்க தான் என் ஃபேமிலி அப்படிலாம் பேசிக்கணும். என்கிட்ட கேட்டால் கூட நான் ஐடியா கொடுப்பேன் இது எப்படி சரி பண்ணுறதுன்னு. ஐடியா இல்லாத பசங்க. இதில் வந்து டிஎம்கே தான் இதுக்கு பின்னாடி. டிஎம்கேவோட சதி, டிஎம்கேவோட நடப்பாங்கடா. நான் சொல்கிறேன், இப்போ சொல்கிற தெளிவாக்கிங்க. இந்த வேலை எதுக்கு நடக்குதுன்னா இப்படி ஒரு கேஸ் ஆகி போச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்க? விஜய் ஆதரவாளர்லாம் டிஎம்கே சதி டிஎம்கே சதின்னு ஒட்டுமொத்த விஜய் ஆதரவாளர், டிவிக்கு ஆதரவாளர், விஜய் ரசிகர்கள், பொதுமக்கள்கிட்ட இதை பண்ணுறது டிஎம்கே தான் ஒரு மனநிலையை உருவாக்க ட்ரை பண்ணுகிறாங்க. இப்போ என்ன நடக்கும்? டிஎம்கே மேலே வந்து ஒரு எண்ணம் வந்துடும், ஆஹா விஜய் பழி வாங்குறாங்க, விஜய் இவங்க தான் இப்படி பண்ணுறாங்க. விஜய் ரசிகர்களும் பொதுவாக இருக்கிறவங்களும் இல்லை ஏதாவது யோசிக்கிறவங்களோ, விஜய் நம்புறவங்களும், விஜய் ஆஹா ஓன்னு பேசுகிறவங்களும் ஒரு ஐடியா வந்துடும். உடனே இந்த நேரத்தில் விஜய் என்ன பண்ணுவார்? ஏடிஎம்கே அந்த பிஜேபி கூட்டணியில் போயிடுவார். எதிரி அரசியல் எதிரியை வீழ்த்திட்டு அப்புறமா இதை பார்த்துக்கலாம். ஏன்னா நான் பழி வாங்குறது அவங்க தான். 47 பேர் விஷயத்தில் பழி வாங்குறது அவங்க தான். ஜனநாயகன் படத்தில் பழி வாங்குறது அவங்க தான். இப்போ என் மனைவியை இது பண்ணி பழி வாங்குறது அவங்க தான். அதனால் அவங்கள வந்து அழிக்கணும். டிவிக்கே விர்ச்சுவல் வீரியர்ஸ் அவங்கள அழிங்க அப்படின்னு சொல்லி கூட்டணி வைப்பார். பாருங்க நடக்குதா இல்லையான்னு. போய் கூட்டணி வைக்க போறாரு. என் வாழ்க்கையில் நான் அழிஞ்சு போனதுக்கு காரணம் டிஎம்கே தான், என்னை அழிச்சது காரணம் டிஎம்கே தான், டிஎம்கே அழிக்கிறத நம்ம முதல் வேலைன்னு சொல்லி பிஜேபி ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சு இந்த எலெக்ஷனை சந்திக்க போறாரு. நடக்குதா இல்லையான்னு பாருங்க. அதுக்கான வேலை தான் நடக்குது. இப்போ தொடர்ச்சி அந்த வேலை தானே பார்த்துக்கணும். பார்க்குற எல்லாரும் சொல்கிறாங்களே, ஒரு ஆளோட பொண்டாட்டி டிவோர்ஸ் கேட்டது கூடமா டிஎம்கே, அதையும் நம்புறானுங்க பல பேர். அதை நம்பி பேசுகிறானுங்க, மில்லியன்ஸில் வியூஸ் போகுது, பல பேர் ஷேர் பண்ணுறானுங்க. நம்பி என்ன பண்ணுவானுங்க? நாளைக்கு பிஜேபியெல்லாம் கண்டுக்க மாட்டானுங்க. பிஜேபி ஏடிஎம்கே பரவாயில்லப்பா டிஎம்கேக்கு, ஏன்னா விஜய்னாவை அவங்க தான் கொடுமைப்படுத்துறாங்க, முதல்ல குத்துறாங்க, ஐயோ பாவோன்னு சொல்லிட்டு அவனு கூட சேர்ந்து ஐடியாலஜியே இல்லாமல் வேறு வேலையை பார்ப்பாங்க. இது நடக்க போகுது. இதுக்கு பின்னாடி டிஎம்கே இல்லை, இதுக்கு பின்னாடி ஏடிஎம்கே பிஜேபி இருக்கிறாங்க. பக்காவான ஸ்கெட்சு, பக்கா பிளான் நடக்க போது பாருங்கள். நீங்கள் வேணால் பாருங்கள், எலெக்ஷன் அறிவித்த உடனே போய் கூட்டணி, டமால்னு ஒரு கூட்டணி. எல்லாத்துக்கும் காரணம் டிஎம்கே தான். அவங்க என்னை பழி வாங்கினாங்க, என்னை விடலை, வளர விடலை, அவங்கள அழிக்கிறது என்னோட முதல் வேலை. ஃபஸ்ட்டு அதுக்காக இவங்க கூட சேர்ந்து அவங்கள அழிச்சிடறேன். ஏன் அந்த காலத்தில் அவங்க கூட்டணி வைக்கல, இந்த காலத்தில் இவங்க வைக்கல, இப்போ நான் வைக்கிறேன், அவங்கள அழிப்போம், நான் முதல்வர் ஆகிறேன். ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கொள்கை எதிரியை பார்த்துக்கலாம், கொள்கையை போனால் பிடிச்சிக்கலாம். ஆனால் அரசியலை பிடிக்க முடியுமா? எலெக்ஷன் வந்துருச்சு, இதை விட்டு அடுத்த 5 வருஷம் கொள்கை எதிரி 5 வருஷம் கழிச்சு பார்த்துக்கலாம், அரசியல் எதிரியை பண்ணலாம். அதுக்கான வேலை தான் இது, அந்த வேலைக்கான நகர்வு தான் இது. சும்மா நல்ல பக்கா பிளான். விஜய்க்கு தெரியும் என்ன பிளான்னு, அவருக்கு தெரியும் என்னென்னா சொல்லியிருப்பாங்க. பிளான் போடுறது வேறு, எக்ஸிக்யூட் பண்ணுறது வேறு. சும்மா பொம்மை உட்காந்துக்கிறார், அவ்வளோதான்.
இது வந்து டிஎம்கே காரணமா? டிஎம்கே கிடையாது. பார்க்க தானே போறீங்க, அப்புறம் தெரியும்.